ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி வந்துட்டு மண்ணீரல் கிரேவி எப்படி செய்யுதுன்னு பார்ப்போம் வாங்க. 2 தக்காளி, ஒரு 4-5 சின்ன வெங்காயம், ஒரு துண்டளவுக்கு இஞ்சி, ஒரு 3 பல் பூண்டு, அதுக்கப்புறம் பட்டை, கிராம்பு, ஏலக்காய், சோம்பு, கல்பாசி இதெல்லாம் சேர்த்துக்கோங்க. இது உங்களுக்கு இல்லைன்னா நிறுத்தி வச்சு கூட பார்த்துக்கோங்க. ஏதாவது ஒரு பொருள் இல்லைனாலும் பரவாயில்ல, போட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க இருக்கிறத. அதுக்கடுத்து இந்த மண்ணீரலை வந்துட்டு நல்லா அலசிட்டு கொஞ்சமாக உப்பு, மஞ்சத்தூள் போட்டு ஒரு 1/4 டம்ளர் தண்ணி ஊற்றி குக்கரில் 2 விசில் வச்சு இறக்கியாச்சு. இதை இந்த மாதிரி பீஸ் பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். உங்களுக்கு எந்த சைஸ் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி கட் பண்ணிக்கோங்க. ஏன்னா மண்ணீரல் வந்து ரொம்ப சின்னதாக அளவாக தான் இருக்கும். அதனால் நான் சின்ன சின்ன பீஸாக போடுறேன், அப்போ தான் எல்லாேருக்கும் ஒவ்வொரு பீஸ் வரும். அதுக்கடுத்து கடாயில் கொஞ்சமாக நல்லெண்ணெய் சேர்த்துக்கிட்டு கடுகு, கருவேப்பிலை, அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம், பச்சை மிளகாய் போட்டு நல்லா வதக்கிட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டையும் அதில் கலந்துக்கலாம். இந்த பேஸ்ட்டு போட்டு கொஞ்சமாக உப்பு, கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துட்டு பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா சேர்த்து வதக்கிக்கோங்க. இந்த பச்சை வாசம் போனதுக்கப்புறமேட்டு ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் குழம்புத்தூள் தான் சேர்த்துருக்கேன். பட்டை, கிராம்பெல்லாம் நம்ம அரைச்சி எடுத்துருக்கனால நல்லா கறி மசால் வாசம் அதுலேயே வந்துடும். அதனால் நான் சிக்கன் பொடி எதுவும் சேர்க்கலை. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் சேர்த்துக்கலாம். பாருங்கள், ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. மிளகாய்த்தூள், அதுக்கப்புறம் குழம்பு மிளகாய்த்தூள் இது சேர்த்துட்டு இது நல்லா வதக்கிட்டு இந்த மிளகாயோட பச்சை வாசம் போனதுக்கப்புறம் தேங்காய் பால் சேர்க்க போகிறோம். இது வந்து நான் கடைசியாக சேர்த்தது. நான் காஷ்மீரி சில்லியும் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு விருப்பம் இருந்தால் சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிடலாம். தேங்காய் பால் எடுத்திருக்கேன். ஒரு கால் மூடி அளவுக்கு தேங்காய் எடுத்து பால் எடுத்திருக்கேன். அதை இதில் கலந்துருவோம். அதை போட்டு நல்லா கொதிக்க வச்சுட்டு ஒரு 3 முட்டையை உடச்சி கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா அடித்து எடுத்துக்கலாம். ஒரு தோசைக்கல்லில் இந்த மாதிரி ஆம்லேட் மாதிரி போட்டுட்டு நல்லா அப்படியே பரட்டி விட்டால் போதும். ரவுண்டாக வரணும்னு அவசியம் இல்லை. பொடி மாஸ் மாதிரி இருந்தாலும் ஓகே தான். இப்போ இந்த கொதிச்சிட்ருக்கிற இந்த குழம்புல இந்த பொரிச்ச முட்டையை போட்டுருவோம். போட்டுட்டு இது நல்லா கொதிக்கட்டும். அந்த முட்டையில் வந்து உப்பு, காரம் எல்லாம் ஏறணும். ஏறினதுக்கப்புறம் நம்ம அந்த கட் பண்ணி வச்சுருக்கோம்ல அந்த மண்ணீரலையும் அதில் சேர்த்துருவோம். இது சேர்த்துட்டு இந்த மண்ணீரலோட அந்த குக்கரில் இருக்கிறது கழுவி சேர்த்தாச்சு. மண்ணீரல் கொஞ்சம் கொதித்த உடனே அவ்வளோதான், அந்த பச்சை வாசம் எல்லாமே போயிடும். அதுக்கப்புறம் கொத்தமல்லி சேர்த்து இறக்கிடலாம். சூப்பராக இருக்கும் இந்த கிரேவி. ட்ரை பண்ணி பாருங்கள். இட்லி, தோசை, சப்பாத்தி எல்லாத்துக்கும் நல்லாயிருக்கும். ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள்.